உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஷி, லக்ஷ்மி இஸ் ஃபைன். லக்ஷ்மி நல்லா இருக்கான்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அவ இங்கதான் இருந்தா, என் பக்கத்துல. ரிஷி, நான் தான் இங்க இருந்தேன். நான் தான் உன் பக்கத்துல வந்தேன். நான் தான் உன்னை எழுப்பினேன். எவ்வளவு தடவை எழுப்பினேன் தெரியுமா? நேத்து நீ கொஞ்சம் கூட ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருந்தேன். நீ என் குரல்ல கேட்டதோ எழுந்த ரிஷி. என் குரல்ல கேட்டதான் நீ உன் கண்களை திறந்த. பட் நான் இங்க லக்ஷ்மிய பார்த்தேன். அவ என்னோட கைய பிடிச்சிட்டு இருந்தா. அவதான் என்னை எழுப்பினா. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நீங்க சொல்றது சரிதான் ரிஷி ப்ரோ. டாட், சொல்லுப்பா, என்ன வேணும்? டாக்டர் கூப்பிடவா? ஏதாவது வேணுமா? எனக்கு இப்போ வீட்டுக்கு போகணும் டாட். பட் ரிஷி, உன் உடம்பு இன்னும் பூரணமா குணமாகல. அதனால இப்ப வீட்டுக்கு போக முடியாது. எஸ் பா, யூ நீட் சம் டைம் டு ரெக்கவர். பாட்டி, நீங்க அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்க பெரியவங்க, நீங்க சொன்னா அவங்க கேட்பாங்க. என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. வீர், நீ போய் டாக்டர் கிட்ட பேசுப்பா. ஒருவேளை அவர் சரின்னு சொன்னா ரிஷியை இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் அங்க குணமாயிடுவான். எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கல. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க. ஓகே, கூல், பெர்ஃபெக்ட். உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்கேயே போங்க, உங்க ரூமுக்கு. ஓகே மாமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. அவர் வீட்ல இருந்தா சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாரு. போய் கேளுங்களேன். ஆண்டி ப்ளீஸ், நான் ரிஷியை பார்த்துப்பேன். ஐ ப்ராமிஸ். ப்ளீஸ் ரிஷியை கூட்டிட்டு போயிடலாம். ஓகே, நான் டாக்டர் கிட்ட பேசி பாக்குறேன். அவரு எஸ்ன்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தா நாம வீட்டுக்கு போலாம். ஓகே ஓகே. நான் வராருங்க ஹக் பண்றதுக்கு. அப்படியே இருங்க. ஓகே, பண்ணவா? ஆயுஷ், ஆயுஷ். சாரி சரி லக்ஷ்மி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. ஷீ இஸ் குட். இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லா இருக்காங்க. அப்படியே நேரா போய் லெஃப்ட் திரும்புங்க. என்ன, நீ எப்போ எழுந்த? இப்ப வா. உன்னை பத்தி கவலைப்பட்டாதான் தூக்கம் வரல. சாரி ஷாலு, நான் சொல்லாமலே கிளம்பி போயிட்டேன். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நல்லதுதான். நல்லது அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படியா? நான் என்ன நினைக்கிறேன்? வேற என்னவா? என்னால இங்க இருக்க முடியலன்னு நான் பார்க்க கிளம்பிட்டேன்னு. நான் அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல ஷாலு. எனக்கு கெட்ட கனவுகள் வந்தது. என்ன? ரிஷிக்கு என்னமோ ஆயிடுச்சு. அப்புறம் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்க இருந்து ஓடி போயிட்டேன். இங்க இருந்து ஓடி போனியா? ஆமா, ஏன்னா எனக்கு ஆட்டோவே கிடைக்கல. அதனால நான் அப்படியே ரொம்ப தூரம் ஓடியே போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஆட்டோவே எனக்கு கிடைச்சது. என்ன, ஹாஸ்பிட்டல் யாராவது பார்த்தாங்களா? இல்ல, நான் யாரையுமே சந்திக்கல. ரிஷியை மட்டும்தான் பார்க்க போனேன். ஐசியூக்கு போய் ரிஷியை பார்த்துட்டு வந்தேன். உனக்கு தெரியுமா ஷாலு, ரிஷியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு. அக்கா, உண்மையை சொல்ல, மாமாவை இன்னும் விரும்புறதானே? ஐம் ஓகே, பெட்டரா ஃபீல் பண்றேன். ஏ ரூமுக்கு வந்துட்டல்ல, சோ சீக்கிரமா ரிகவர் ஆயிடுவேன். ஓகேப்பா, நீ ரெஸ்ட் எடு. ஓகே, எஸ், ரெஸ்ட் வெல் அண்ட் கெட் வெல் சூன்.
நீங்க எல்லாரும் இங்கே நின்னு என்னைய பார்த்துட்டு இருந்தா அப்புறம் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? ஓ சாரிப்பா, வாங்கப்பா, வாங்க வாங்க, சீக்கிரம் See you வாங்க soon. போலாம். நல்லா தூங்கு. ம்? மாம், ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. இப்ப ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் என்ன? டாட், நீங்க ப்ளீஸ் எனக்காக ஒரு சின்ன வேலை பண்ணுங்க. Anything for you, சொல்லு. மாமோட கண்ணீரை தொடச்சு விடுங்களா. She's crying. ஓகே. ஐயோ, இதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. ஹே ரிஷி, நீ ரொம்ப கியூட்டா இருக்கிற மாதிரி நடிக்காத. எனக்கு உன் மேல ரொம்ப கோவம் இருக்கு தெரியுமா? நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏ ஆயுஷ், உனக்கு என்னடா சிரிப்பு? என்னோட பிரதர் தானே நீ, எனக்கு ஏதாவது பண்ணலாம்ல? ப்ரோ எனிதிங் ஃபார் யூ. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க? மாம் கிட்ட மன்னிப்பு கேளு. அதுக்கு என்ன கேட்டுட்டா போச்சு. முதல்ல காதப்படி, அப்புறம் தோப்பு கரணம் போடு. ஓகே, அவ்வளவுதானே. இதோ இப்ப பண்ணிடுறேன். ஜஸ்ட் ஒரு 100 பண்ணு போதும். என்னது 100? 100? ரிஷி ப்ரோ, என்ன மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா இல்லனா வேற ஏதாவது பழி தீர்த்துக்கிறீங்களா? நான் ஏதாவது தப்பா நடிக்காதடா, ஒரு 10வது பண்ணு. என்ன நடக்குது இங்க? ஸ்டாப் இட். இல்ல மாமி, இப்ப ரிஷி ப்ரோக்காக மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நான் பண்ணுவேன், ஆனா இன்னொரு வேலையா மலிஷ்கா தான் பண்ணணும். என்னது என்ன வேலை? நீ இவரை தனியா விடு, அதுவே போதும். இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரிஷி ப்ரோ ரெஸ்ட் எடுக்கணும்னா நீ இங்க இருந்து போகணும். அதுவும் பெரிய வேலை தானே. அந்த வேலையை மலிஷ்கா பாத்துப்பா, அவ போயிடுவா. நான் தோப்புக்கரணம் போடுறேன்னு. மாமி லுக் அட் மீ, நான் தோப்புக்கரணம் போடுறேன். ஆனா நான் என்ன பண்றதுக்கு என் முட்டி வலிக்குது மாமா. என்னடா பண்ற? எங்க பாரு, நீலம் சிரிக்கிறா பாரு. என்னங்க இது சின்ன புள்ளத்தனமா? கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களும் சின்ன பசங்களோட சேர்ந்து விளையாடுறீங்க. அது இவன் தான். நீதான் எனக்கு எல்லான்னு உனக்கு தெரியாது ரிஷி. என்னோட உலகமே நீதான். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா தயவு செஞ்சு நான் சொல்றதெல்லாம் கேளு, சரியா? இனிமேலாவது அம்மா பேச்சு கேளு. சாரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பேங்க்ல அந்த ரவுடிங்க எல்லாம் என் கண்ணை மூடிட்டு உன் மனசுல யார் இருக்காங்களோ அவங்களோட பேரை சொல்லுன்னு சொன்னான். எனக்கு யாரோட ஃபேஸ் ஞாபகம் வந்துச்சுன்னு தெரியுமா? உன்கிட்ட சில நொடிகள் தான் இருக்கு. நீ யார அதிகமா விரும்புறியோ அவங்கள மனசுல நினைச்சுக்க. உங்க முகம். என்ன நான் அதிகமா நேசிக்கிறது உங்களை மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் மத்த ஃபேமிலி எல்லாம் ஞாபகம் வந்தாங்க. ஓ, யூ மீன் என்னையும் நீங்க அப்போ நினைச்சுக்கிட்டீங்களா? கடைசியா. கடைசியாவா? அப்ப நான் விரும்புறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.